ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரி ஒர்க் வந்து ஒரு ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் நெக் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் போட்டு நல்லா டைட்டாக கட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நமக்கு ஆரி நீடிலே நம்மளால் போட முடியும், அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2mm ரவுண்ட் பீட்ஸ் வந்து கோல்டன் கலர் அது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாரீ வந்து ரெட் கலர், அதனால் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நடுவில் ரெண்டு ஜர்தோசி வந்து நான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம நார்மல் கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போடுறதுக்கும் ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் போடுறதுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே டைம் கன்சியூம் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம பேக் நெக்கை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஃப்ரேமில், இந்த மாதிரி த்ரெட்டு கூட கட்டி எப்படியோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். பட் ஸ்லீவ்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அது நம்ம சூயிங் நீடில் வச்சு நம்ம கையில் தான் போட்டாகணும். ஸோ கண்டிப்பாக வந்து டைம் கன்சியூம் ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸ்ட்டை வந்து சொல்லி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து நான் ஜர்தோசி போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் இதே 2mm பீட்ஸை வந்து போட போகிறேன். லாஸ்ட்டாக வந்து ஜர்தோசி வந்து போட போகிறேன். மறுபடியும் ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி போட போகிறேன் சம்கி வச்சு. ஏன்னா அவங்க ஜர்தோசி வேணும் அப்படின்னு கேட்டாங்க, அதுக்காக ஏதாவது ஜர்தோசி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரி போட போகிறேன் சம்கி யூஸ் பண்ணி. ஸோ போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஸ்லீவ் போட போகிறேன். ஸோ ஸ்லீவ் வந்து கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரேமில் வந்து ஜஸ்ட் இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2mm பீட்ஸை வந்து நான் சூயிங் நீடில் வந்து லோட் பண்ணி அதில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரெண்டு பீடுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் போடணும், இல்லைனா வந்து அவ்வளோ ஸ்டிஃபாக நிற்காது, எடுத்துகிட்டு வந்துடும். அதை விட முக்கியமான விஷயம், கஸ்டமர்ஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ளவுஸ் வாங்கும்போது இதுக்கு அடியில் வந்து ஸ்டிச்சஸ் இருக்கும், ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து நம்ம ப்ளவுஸ் போடுறதுக்கு கஸ்டமர்ஸ்ட்டை வந்து ஓகே வாங்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த கீழே ஸ்டிச்சஸ் இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்து நம்ம ப்ளவுஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அந்த ஜர்தோசி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக அந்த குட்டி குட்டி ஜர்தோசி லூப் மாதிரி போட்டிருக்கதும் வீடியோ எடுத்திருந்தேன், பட் எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு, சாரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா பீட்ஸ்க்கு நடுவுலையும் ஒரு ரெண்டு பீட்ஸ்க்கு நடுவுலையும் வந்து ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இந்த ஸ்டிச் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆரி நீடில் போட தெரியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சூயிங் நீடில் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, இந்த டிசைன் ரொம்ப ஈஸி தான். இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் டிசைன் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த டிசைன் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண ப்ளவுஸு, தெரியாமல் அவங்க வந்து ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் முடிஞ்ச மாதிரி சிம்பிளாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் கல்யாண ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுமே அப்படிங்கிறதுனால நான் வந்து கீழே வந்து ஹேங்கிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதனால் வந்து நான் இதே மாதிரி ரெட் கலர் டேப்லெட் பீட்ஸ் எல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பக்காவாக ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ டேப்லெட் பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ரெட் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், அதோட கீழே வந்து அதே சேம் 2mm ரவுண்ட் பீட்ஸை வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பீடை போட்டுட்டு இந்த பீடை அகெயின் விட்டுட்டு அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம எப்பவும் போல் நாட் போடுற மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே அழகாக ஆடுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க வந்து எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி விவி ஷேப்பாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில்லாம் வந்து இந்த ஹேங்கிங் பீட்ஸை வந்து நான் போட போகிறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லீவ்ஸை வந்து நம்மளால் கண்டிப்பாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் நம்ம சூயிங் நீடில் வச்சு தான் போட்டே ஆகணும். ஸோ இப்போ போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு.
ஸோ இப்போ இந்த ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா 10 இன்ச்சஸ் ஸ்லீவ்ஸு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது இப்படியே விட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் அங்கனங்கன்னா வந்து ரவுண்ட் பீட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் ஸ்டோனை வந்து நான் வந்து இப்போ ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா சேம் 2mm ரவுண்ட் பீட்ஸை வந்து நல்ல சர்க்கிள் ஃபார்மில் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ முடிஞ்சது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா. ஸோ நார்மல் ப்ளெயினாக தைச்சிட்டு வந்த ப்ளவுஸ் வந்து இப்போ எவ்வளோ கிராண்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டோன்ஸு, பீட்ஸு, ஜர்தோசி இதெல்லாம் கொடுத்தோன்னே, ஹேங்கிங்ஸ், டேப்லெட் பீட்ஸ்லாம் கொடுத்தோன்னே இன்னுமே நல்லா கிராண்டாக அழகாக வந்துடுச்சு. ஸோ இந்த சிம்பிள் டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.